சிற்றம்பலம். எந்தைபிரானார் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் மாணிக்கவாசக நாயனார் அருளிச் செய்த திருவம்பாவையின் 18ஆம் பாடலும் அதன் பொருளும். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னாரோழி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலேயாய் பிறங்கொழி சேர்விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேயி பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். இதன் பொருள்: சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அளியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையில்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள். ஆணினம் பெண்ணினம் நீங்களாக அளி என்ற இனம் இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம் அது. அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்து உள்ளோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்கு உரியது அல்ல. எல்லாம் அவன் செயல். இறைவனே அளியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. திருச்சிற்றம்பலம்.